அன்பு நேயர்களே, இனிய காலை வணக்கம். இது நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் மருத்துவ ரீதியா நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த துறையில அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள் நமக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. உடம்புல ரொம்ப முக்கியமான பாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட மூளை, இதயம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நிகரா ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்மளோட சிறுநீரகம். சிறுநீரகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடல் சார்ந்து பல உபாதைகள், பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம சிறுநீரகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும், சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன, அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்கு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்களே அது எந்த கட்டத்துல தேவைப்படுது, அது மட்டும் இல்லாம சிறுநீரக கற்கள் இது எதனால ஏற்படுது, பிபிக்கும் சிறுநீரகத்துக்கும் என்ன சம்பந்தம், கட்டுப்பாடற்ற சர்க்கரை இருக்கிறதுனால சிறுநீரகத்துல என்னென்ன பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு, இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இந்த துறையில அனுபவம் வாய்ந்த பிரபலமான நெஃப்ராலஜிஸ்ட், அதாவது சிறுநீரகவியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் மகேந்திரவர்மன் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்காரு. அவர் சந்திச்சு நம்ம இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஒரு பேசிக் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சிறுநீரகத்தோட செயல்பாடுகள் அதோட முக்கியத்துவமே தெரியாது. சோ அதை பத்தி ஒரு விளக்கம் சொல்லுங்க டாக்டர். ஸோ இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து ஹார்ட்னா ரொம்ப முக்கியம்னு தோணும், மூளைனா ரொம்ப முக்கியம்னு தோணும், நுரையீரல்னா முக்கியம்னு தோணும். பட் சிறுநீரகம் பற்றி பெருசாக நிறைய பேருக்கு அவேர்னஸ் எங்கே இருக்குன்றது கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ சிறுநீரகம் பார்த்தா நம்ம கடவுள் கொடுத்தது வந்து 2 சிறுநீரகம் கொடுத்துருக்காங்க. நார்மலாக மற்ற உறுப்புகள்லாம் ஒன்று இல்லாட்டி கூட பெரிய ப்ராப்ளம் வரும், ஒரு நுரையீரல் இல்லாமல் நம்ம செயல்படவே முடியாது. பட் நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிறுநீரகத்தோட பிறந்து அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக நார்மலாக கூட இருக்க முடியும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம். இப்போ சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஃபிஸ்ட், அதாவது நம்ம கையோட அளவுக்கு தான் இருக்கும். நார்மலாக 9லேருந்து 10 சென்டிமீட்டர் இருக்கும். அது வந்து நம்ம உடம்புல பிற்பாகத்தில் விலா எலும்புக்கு கீழே இருக்கும். சிறுநீரகத்தோட செயல்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெறும் யூரின் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதாவது சிறுநீரகம் வர்றது மட்டும்தான் அதோட வேலை நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எவ்வளோ தண்ணி உள்ளே இருக்கணும், எவ்வளோ வெளியே வரணுன்றதை அதுதான் மெயின்டைன் பண்ணும். உடம்புல இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லுவோம், தாது பொருட்கள், சோடியம் பொட்டாசியமை மெயின்டைன் பண்ணுறது சிறுநீரகம் தான். கூடவே எலும்புகளை மெயின்டைன் பண்ணுறது, கால்சியம், ஃபாஸ்பரஸ், பேரத்தைராய்டு ஹார்மோன் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது சிறுநீரகம். நம்ம ரத்த அழுத்தம், பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதும் சிறுநீரகம் தான். கூடவே பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் ரத்தம் உற்பத்தி பண்ணுறது, அதாவது நம்ம எலும்பு மஜ்ஜையிலேருந்து ரத்த உற்பத்தி ஆகும். பட் அதுக்கு தேவையான ஹார்மோன் எரித்ரோபாய்டினை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து சிறுநீரகம் தான். ஸோ இது மாதிரி 5 முக்கியமான செயல்பாடுகளை சிறுநீரகம் செஞ்சுட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம், அதாவது கிட்னியில் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன மாதிரி அறிகுறிகள், அதாவது சிம்டம்ஸ் தெரியும்? சிறுநீரகத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ்வலாக ஒருத்தருக்கு நெஞ்சு வலின்னு வந்தால் உடனே நம்ம ஹார்ட் டாக்டர், கார்டியாலஜிஸ்ட்டை போய் இப்போ நேரடியாக பார்த்துடுறோம். ஒருத்தருக்கு தலையில் வலியோ இல்லை ஸ்ட்ரோக்குன்னு வருதுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருது, வாய் ஒரு பக்கம் இழுக்குது, கை செயல் எழுந்துருச்சுன்னா நம்ம உடனே ஒரு நியூராலஜிஸ்ட்டு இல்லை எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் போய் அட்மிட் ஆகிறோம். பட் இந்த சிறுநீரகத்துக்கான உரித்தான வியாதி சிகேடி, அதாவது நெடுநாள்பட்ட சிறுநீரக தொந்தரவு, அது வந்து எந்த ஒரு குறிப்பான சிறுநீரகத்துக்கு ஒத்த அறிகுறிகள் எதையுமே தரது கிடையாது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த கால் வீக்கம் வரும். கால் வீக்கம் வந்து ஒரு ஜென்ரல் சிம்டம் தான், அது எந்த வியாதியிலனாலும் வரலாம். யூரின் வந்து கம்மியாக போகிறதுன்றது கடைசியில், அதாவது சிறுநீரக செயலிழப்பு, கிட்னி ஃபெயிலியர்ன்ற ஸ்டேஜில் தான் வரும். பட் அந்த ஸ்டேஜில் நம்ம சிறுநீரகத்தை எதுவுமே காப்பாற்றவே முடியாது, அது செயல் இழந்துருச்சு, அதாவது இறந்துருச்சுன்றதுக்கு ஈக்குவல். ஸோ சிறுநீரகத்துக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் அறிகுறிகள் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ரொட்டீனாக யார் யாருக்கு பிபி இருக்கோ, இல்லை சுகர் இருக்குது, இல்லை ஒபிசிட்டி, உடல் பருமன் இருக்கோ, அவங்களுக்கு வந்து 30 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா ரொட்டீனாகவே நீங்கள் வந்து யூரின் டெஸ்ட், அதாவது யூரின் ரொட்டீன்னு சொல்லுவோம், அதில் யூரினில் ப்ரோட்டீன் இருக்கா, இல்லை உயிரணுக்கள் ஆர்பிசிஸ் ஏதாவது இருக்கா, இல்லை பிளட் ப்ரெஷர், அப்புறம் சீரம் கிரியாட்டின், இது 3 மட்டும் ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா 300 ரூபா கூட செலவாகாது. இந்த டெஸ்ட்டை பண்ணாவே நம்ம சிறுநீரகத்தில் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற பிரச்சனை கண்டுபிடிச்சி அதை ரிவர்ஸ் கூட பண்ணி நார்மல் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ சிறுநீரகத்துக்குன்னு அறிகுறிகள் வந்து எல்லாமே கடைசி ஸ்டேஜில் மட்டும்தான் வருமே தவிர ஆரம்ப ஸ்டேஜில் வர்றது வந்து ரொம்ப அரிது. கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் சென்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இதுக்கு காரணமே அந்தளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால தான். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.25 லட்சம் பேஷண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் டாக்டர்? ஸோ நம்ம இப்போ சிகேடி, அதாவது அந்த நெடுநாள்பட்ட சிறுநீரக தொந்தரவுக்கு முக்கியமான காரணிகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் தான். மெயினாக டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி, அப்புறம் உயர் ரத்த அழுத்தம், பிபி, ஒபிசிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்துக்கு உரித்தான சில வியாதிகள், குளோமருலர் நெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை மரபணு வழியாக வர்றது பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ், இல்லை சிறுநீரக கற்கள் இதனால் வருது. பட் ஃபஸ்ட்டு டாப் 2 பார்த்தீங்கன்னா பிபி, சுகர், இது முக்கியம்தான். பட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறோம்.
அதுக்கு என்ன காரணம்னா இந்தியாவோட ஜெனட்டிக்ஸ் மரபணுவே பார்த்தீங்கன்னா சுகர் வரதுக்கான ரொம்ப காரணியாகவே இருக்குது. இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கிற பீப்புளுக்கும் இந்தியாவும் ஜப்பான் அவங்களாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியாவுக்கு வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான மரபணு அமைப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து நேச்சுரலாக ஒருத்தவங்க வயசாக டயபெட்டிஸ் வரதுக்கு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இன்னொன்று நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், முன்னாடி இருக்கிற சாப்பாடுக்கும் இப்போக்கும் ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது. நம்ம எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். ப்ராசஸ் ஃபுட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அதில் சால்ட் நிறையா இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வர கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா இருக்குது. சுகர் ஜாஸ்தி ஆகுது. ஸோ சுகர் நேச்சுரலி நம்ம பாப்புலேஷனில் ஜாஸ்தி ஆகுது. ஸோ பிபி ஜாஸ்தி ஆகுது. இது 2 காரணங்கள் ஜாஸ்தியானால தான் நம்மளுக்கு கிட்னி டிசீஸ் வரதுக்கும் சான்சஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ நேச்சுரலி கிட்னி டிசீஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ், அதாவது கிட்னி சிறுநீரக செயலிழப்பும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ டயாலிசிஸ்கோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகுது. இன்னொரு முக்கியமான காரணம், முன்னாடி வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் அது பற்றி கிட்னி டிசீஸ் பற்றி யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூட நம்ம யூரின் டெஸ்ட், பிபி, சீரம் கிரியேட்டின்லாம் ஃப்ரீயாக பண்ணி தரோம். ஸோ தமிழ்நாடு அளவுக்கு எங்கேயுமே ஒரு டெவலப்டு ஸ்டேட் இந்தியாவில் எதுவுமே கிடையாது. கேரளா தமிழ்நாடுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம அங்கேயே கண்டுபிடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் டயாலிசிஸ் சென்டர்ஸ், சின்ன சின்ன ஊரில் கூட டயாலிசிஸ் சென்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சிகேடியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸோட அக்சஸ் ஈஸியாக கிடைக்குது. ஸோ அதனால் தமிழ்நாடுல வந்து நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது 2 தான் முக்கியமான காரணிகள். டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க. ஐயோ எதுக்கு நம்ம வந்து பண்ணணும், அவாய்ட் பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா எந்த கட்டத்துல இந்த பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸ் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க? டயாலிசிஸ் அப்படின்ற ப்ரொசீஜர்ல அந்த உடம்புல என்னதான் நடக்குது டாக்டர்? ஸோ நம்ம சிகேடி அந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்து 5 ஸ்டேஜஸாக பிரிப்போம். அதை வந்து எதை வச்சு பிரிக்கிறோம்னா கிரியாட்டினின் அளவு. ஸோ கிரியாட்டின்றது வந்து ஒரு மார்க்கர், அது நம்ம உடம்புல வந்து கண்டினியூஸாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற ஒரு கெமிக்கல். ஸோ கிரியாட்டினின் வந்து என்ன ஆகும்னா நம்ம கிட்னி தான் வெளியே அனுப்பும். அந்த கிரியாட்டின் கிட்னியை செயல் இழுக்கும்போது உடம்புல ரத்தத்தில் கிரியாட்டினோட அளவு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கிரியாட்டினை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம ஜிஎஃப்ஆர், குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்ன்றது கேல்குலேட் பண்ணுவோம். அது என்ன குறிக்குன்னா அப்ராக்சிமேட்டாக கிட்னியோட ஃபங்க்ஷன் எவ்வளோன்றது குறிக்கும். நார்மலாக 100லேருந்து 120 அந்த மாதிரி இருக்கும். ஜிஎஃப்ஆர் வந்து 60க்கு கீழே போச்சுன்னா சிகேடி ஸ்டேஜ் 3ன்னு சொல்லுவோம். அதுலேருந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஸ்டேஜ். சிகேடி ஸ்டேஜ் 5, 5வது ஸ்டேஜ் வந்து இந்த ஜிஎஃப்ஆர் வந்து 15 ml/minute கீழே வந்துச்சுன்னா சிகேடி ஸ்டேஜ் 5. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம டயாலிசிஸ்க்கோ இல்லை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கோ ரெடி ஆக வேண்டிய விஷயம். ஸோ எப்போ டயாலிசிஸ் பண்ணுவோன்னா ஜிஎஃப்ஆர் 15க்கு கீழே போச்சு, அப்போ யூரிமிக் சிம்டம்ஸ், சில அறிகுறிகள் இருக்குது. பேஷண்ட்டுக்கு பசி எடுக்காமல் இருக்கும், உடம்புல நீர் வந்து நிறைய சேர்ந்துட்டே இருந்து மூச்சு திணறல் அந்த மாதிரி இருக்கும். பேஷண்ட்டுக்கு மூளையில் அந்த கழிவுகள்லாம் உடம்புல சேர்றதுனால சரியாக பேச முடியாது, கோமா ஸ்டேஜில் கூட போகலாம். இல்லை உடம்புல பொட்டாசியம் அளவு ஜாஸ்தியாகும், ஆசிட் அளவு ஜாஸ்தியாகும், இல்லை கால் வீக்கம் ரொம்ப ஜாஸ்தியாகி யூரினே சுத்தமாக வராது. இந்த மாதிரி ஸ்டேஜஸில் தான் நம்ம வந்து டயாலிசிஸ் வந்து தேர்ந்தெடுப்போம். ஸோ டயாலிசிஸ்ன்றது 2 விதமான டயாலிசிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹீமோ டயாலிசிஸ், ரத்த சுத்திகரிப்பு. இன்னொன்று வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ். அது வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் ஒரு சின்ன துளை போட்டு ஒரு டியூப் போட்டு நம்ம உடம்புல இருக்கிற நேச்சுரல் மெக்கானிசம் மூலமாகவே டயாலிசிஸ் பண்ணுறது. பட் நிறையா பேருக்கு பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பற்றி ஐடியாவே கிடையாது. ஹீமோ டயாலிசிஸ் பற்றி தான் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா 99% ஆஃப் த பேஷண்ட் வந்து இந்தியாவிலையோ இல்லை உலகம் முழுசாவோ ஹீமோடயாலிசிஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ ஹீமோடயாலிசிஸில் என்ன பண்ணணும்னா சிறுநீரை பண்ணுற ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணும். உடம்புல இருக்கிற கழிவுகளையும் அந்த எக்ஸ்ட்ரா நீரையும் வெளியே எடுக்கும். ஸோ ரத்தத்தை எடுத்து நம்ம ஒரு பம்பு மூலமாக பம்ப் பண்ணி ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் என்ன பண்ணுன்னா அந்த கழிவுகளெல்லாம் வடிகட்டி எடுக்கும். உடம்புல நீர் சேரும்ல, அந்த எக்ஸ்ட்ரா நீரையும் வந்து அது வெளியே எடுத்துட்டு திருப்பி அந்த நல்ல ரத்தத்தை உடம்புக்கு உள்ளே செலுத்தும். ஸோ நம்ம வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ 5 மணி நேரம் வந்து இந்த டயாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சிறுநீரகம் 24 மணி நேரம் பண்ணுற வேலையை நம்ம சுருக்கி இந்த டெக்னாலஜி மூலமாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை வாரத்துக்கு 3 நாள் அந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். கிட்னியை பற்றி பேசுகிறோம்னா கிட்னி ஸ்டோன்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசணும். இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்களுக்கு தான் பெரும்பாலும் அதிகமாக வருது. இதுக்கு என்ன காரணம், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்? ஓகே, ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான வியாதி. இதனால் கிட்னி ஃபெயிலியர்ன்றது வர்றது வந்து ரொம்ப அரியுது. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது சிறுநீரக கற்கள் ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம நிறைய விதமான ஸ்டோன்ஸ் இருக்குது. கால்சியம் ஸ்டோன்ஸ், ஆக்சலேட் ஸ்டோன்ஸ், கால்சியம் அமோனியம் ஃபாஸ்பேட் ஸ்டோன், சிஸ்டின் ஸ்டோன், யூரிக் ஆசிட் ஸ்டோன், இந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அந்த கால்சியம் அது உடம்பு எப்படி ஹேண்டில் பண்ணுது, ஃபாஸ்பரஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுது, ஆக்சலேட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு சில காரணங்கள் இருக்குது.
ஆண்களுக்கு ஏன் ஜாஸ்தி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் பருமன் டயபெட்டிஸ் எல்லாமே ஆண்களுக்கு தான் ரொம்ப காமனாக வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உடம்புல இந்த யூரிக் ஆசிட்லாம் உற்பத்தி ஜாஸ்தி ஆகுது. ஸோ யூரிக் ஆசிட் வந்து ஜாஸ்தி ஆகும்போது அதே வந்து ஸ்டோனாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இன்னொன்று வந்து நம்ம ஊரில் ஆண்கள் நிறைய வெளியில் வேலை பார்க்குறது வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் ஆப்வியஸ்லி நம்ம டிராபிக்கல் கண்ட்ரினால டெம்பரேச்சர் எல்லாமே ஜாஸ்தி. ஸோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து உட்கொண்டாதான் நம்ம சிறுநீரகம் வந்து அந்த கழிவுகளை வந்து கரெக்டாக வெளியேற்றணும். ஸோ நம்ம நார்மலாக உடம்புல உற்பத்தி ஆகிற கழிவுகளை வெளியே அனுப்புறதுக்கு நம்ம ஒரு 500 ml தண்ணி தேவைப்படுது. கூடவே நம்ம வேர்வை மற்ற வேலைகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்காட்டி என்ன ஆகும்னா அந்த தாது பொருட்கள் வந்து உடம்புல அக்யூமுலேட் ஆகி அது சிறுநீரகத்திலேயே போகும்போது அது வந்து உப்பு படிதல் மாதிரி ஆயிடுது. இப்போ நம்ம பைப்பில் தண்ணி சரி உப்பு தண்ணி போகும்போது தண்ணி அளவு கம்மியாக இருந்ததுன்னா பைப்பில் எப்படி டெபாசிட் ஆகுதோ அதே மாதிரி இந்த தாது பொருட்கள் கால்சியம் ஆக்சலேட் எல்லாமே நம்ம சிறுநீரகத்தில் டெபாசிட் ஆகிட்டு ஸ்டோன் ஃபார்மேஷன் ஏற்படுத்துது. ஸோ இதை தடுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு கண்டுபிடிச்சா அந்தந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டோனை நம்ம அவாய்ட் பண்ணலாம். பட் ஜென்ரல் ப்ரிகாஷன் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இந்த ப்ராசஸ் ஃபுட் சோடா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நிறைய ரெட் மீட் எடுக்கிறது, அதாவது மட்டன் பீஃப் அவாய்ட் பண்ணுறது, சால்ட் இன்டேக்கை கம்மி பண்ணுறது, சுகர் இன்டேக் சுகரி ஃபுட்ஸ் அதாவது ஆடட் சுகர் இல்லாமல் நம்ம இந்த சோடாவில் இருக்கிற சுகர் இல்லாமல் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நேச்சுரலாக ஃப்ரூட்ஸில் இருக்கிற சுகர் அதை மட்டும் போதுமான அளவு எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் இந்த ஸ்டோன்ஸை வந்து குறைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அடுத்து முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இவங்களுக்கு பண்ணணும் இந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்றத எந்த கட்டத்தில் நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க, அதுக்கான ப்ராசஸ் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. ஸோ இந்த டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலன்ட் ப்ரொசீஜர் தான் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ ஒரு பேஷண்ட் சிகேடி ஸ்டேஜ் 5 ரீச் பண்ண போகிறாங்கனாவே நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றியும் பேஷண்ட்டுக்கு சொல்லுவோம், டயாலிசிஸ் பற்றியும் சொல்லுவோம். டிரான்ஸ்பிளான்ட் ஏன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிறுநீரகம் வந்து நான் சொன்ன மாதிரி 5 முக்கியமான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த 5 முக்கியமான வேலையில் டயாலிசிஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரா நீர் எடுக்கிறது, அந்த எக்ஸ்ட்ரா நம்ம கழிவுகளை எடுக்கிறது மட்டும்தான் பண்ணுது. மற்ற இந்த ரத்த உற்பத்தி பண்ணுறதோ பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை போனை மேனேஜ் பண்ணுறது வந்து அது பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மற்ற வேலைகளும் பண்ணணும்னா அதுக்கு நம்ம மருந்து மாத்திரைகள் போட்டாலும் அந்தளவுக்கு உபயோகப்படாது. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் டிரான்ஸ்பிளான்ட் வந்து டயாலிசிஸோட பெட்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஒரு புது கிட்னியை எடுத்து உள்ளே வைக்கிற மாதிரி. ஸோ அது வைக்கும்போது பேஷண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறவங்களோட வாழ்நாளையும் டயாலிசிஸ் பண்ணுறவங்களோட வாழ்நாளையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இத்தனை 70 வருஷமாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களோட வாழ்நாள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட நார்மலை தொடுற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டு இருக்கு. பட் டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு அந்த நம்ம எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க. அவங்க கிட்டத்தட்ட நார்மல் வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதனால தான் வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி அட்வைஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்பிளான்ட்டில் 2 வகைப்படும். ஒன்று வந்து லைவ் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது நம்ம நெருங்கிய சொந்தங்கள், அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, தாத்தா பாட்டி, பையன் பொண்ணு இல்லை ஸ்பவுஸ் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அவங்களுக்கு அதே பிளட் குரூப் பார்த்து கொடுக்கறது வந்து லைவ் டிரான்ஸ்பிளான்ட். இது வந்து அதான் ஏற்கனவே சொன்னேன்ல 2 கிட்னி இருக்குது. ஒரு கிட்னி இல்லாமல் நம்ம நார்மலாக வாழ முடியும்னு ப்ரூவ் பண்ணி இத்தனை வருஷம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பண்ணதுனால மட்டும்தான் சிறுநீரகம் மட்டும்தான் இந்த ஆர்கன் நம்ம டொனேட் பண்ணி 2 பேருமே நல்லா இருக்க முடியுமான ஒரு ஆர்கன். ஸோ அது வந்து லைவ் டிரான்ஸ்பிளான்ட். இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி ஒரு 3 வாரத்துலேருந்து 1 மாதத்துக்குள்ளே கூட நம்ம கிட்னி ஃபெயிலியர் டயக்னோஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள நார்மல் படுத்த முடியும். இன்னொன்று வந்து எல்லாருக்குமே டோனர் கிடைச்சிட மாட்டாங்க. டோனருக்கே பார்த்தீங்கன்னா பிபி இருக்கும், சுகர் இருக்கும், அந்த மாதிரி நம்ம கிட்னி எடுக்க முடியாது. சில பேருக்கு வயசாக இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பதிஞ்சு வைப்பாங்க கவர்மெண்ட் லிஸ்ட்டில். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும்னா தமிழ்நாடு தான் இந்த மூளை சாவு ஏற்பட்ட கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி டோனர்ஸ் வந்து ஜாஸ்தியாக பண்ணுற ஸ்டேட் தமிழ்நாடு. இது வந்து நம்ம கலைஞர் ஐயா ஆரம்பித்து வச்சது. ஹிதேந்திரன்னு சொல்லி ஒரு டாக்டரோட பையன் வந்து மூளை சாவு ஏற்பட்டு இறந்து அந்த டைமில் இது ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கே ஒரு லீடிங் லைட்டாக இருக்குது. இது எப்படி நான் நடக்கும்னா இப்போ யாராவது 2 வீலரில் போகும்போதோ தலையில் அடிபட்டு மூளை மட்டும் செயலிழந்து, அதாவது மூளை திருப்பி வேலையே செய்யாதுன்னு டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மற்ற உறுப்புகள்லாம் சப்போர்ட் சிஸ்டம் மூலமாக வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மூளை சாவு ஏற்பட்டுச்சுன்னு டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ண உடனே அவங்க உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான கல்லீரல், லங்ஸ், இருதயம், சிறுநீரகம் இது எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 பேர் தமிழ்நாட்டில் மட்டும் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஐஸ்பர்க் ஃபினாமினான்னு சொல்லுவோம். எப்படின்னா
நம்மளுக்கு தெரிஞ்சது ஐஸ்பர்க்ன்றது பனிக்கட்டி, தண்ணிக்கு அடியில் தான் உங்களுக்கு 90% இருக்கும், மேலே அது நம்மளுக்கு தெரிஞ்சது 10% தான். அதே மாதிரி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க 10,000 பேர்னா நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறது 1 லட்சமோ 10 லட்சமோ. ஸோ இவ்வளோ பேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ண வைக்க முடியும். பேசிக்கா பாத்தீங்கன்னா பெயின் இஸ் கெயின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வலி இருக்குனாலே அது நமக்கு சொல்லுது, அறிகுறி மாதிரி. ஆனா நிறைய பேர் வலிச்சாலே உடனே வந்து வலி நிவாரணை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அதிகமா சாப்பிட்றதுனாலே கிட்னிக்கு பிரச்சனை வரும்னு சொல்றாங்களா, அது உண்மைதானா? கட்டாயமா. ஸோ பெயின் கில்லர் மெடிசன்ஸ் வந்து கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். நார்மலாகவும் நம்ம வந்து பெயின் கில்லர் மெடிகேஷன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது வந்து நல்லது கிடையாது. ஸோ பெயின் கில்லர் மெடிசன்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டத்தை வந்து குறைச்சி கிட்னியை வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அக்யூட்னு சொல்லுவாங்க, அந்த டெம்பரரி கிட்னி ஃபெயிலியராகவும் இருக்கலாம். பட் இதே இன்சிடென்ட் வந்து அடிக்கடி பட்ட இடத்துல திருப்பி அடிபட்டு அந்த புண்ணு ஆறாத மாதிரி அந்த கிட்னி வந்து அக்யூட்லேருந்து கிரானிக் கிட்னி டிசீஸாக மாறுறதுக்கு வந்து ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு வலியோ இருக்குன்னா நம்ம எதனால் அந்த வலின்னு கண்டுபிடிச்சி அதுக்கான காரணத்தை ட்ரீட் பண்ணணும். இல்லை நம்ம சும்மா ஒத்தனம் கொடுக்குறதோ, இல்லை வெளியில் தோலில் தடவர மெடிசின்ஸ் கொடுக்குறதோ, பாம் இந்த மாதிரி, இல்லை பேராஸ்டமால் வந்து கிட்னியை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுறது ரொம்ப சான்சஸ் கம்மி. இந்த மாதிரி மெடிசின்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஹையர் பெயின் கில்லர் மெடிசின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு டோஸ் கூட கிட்னி ஃபெயிலியர் காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, ஏற்கனவே கிட்னி டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு. பட் ரொட்டீனாக பெயின் கில்லர் மெடிசின்ஸ் டெய்லியோ அது மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து நல்லது கிடையாது. இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் வீங்கும், சில நேரத்தில் ஒரு கால் வீங்கும், சில நேரத்தில் 2 காலும் வீங்கும். இந்த மாதிரி கால் வீங்கினாலே வந்து கிட்னி சார்ந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அது கரெக்ட் தானா? ஸோ கால் வீங்கிறதுன்றது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற உறுப்புகள் அஃபெக்ட் ஆனாலும் கால் வீக்கம் வரலாம். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் வந்தாலும் கால் வீக்கம் வரலாம், லிவர் ஃபெயிலியர் வந்தாலும் கால் வீக்கம் வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லுவோம், ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வெயின் ரத்த ஓட்டம் சரியாட்டி கூட கால் வீக்கம் வரலாம். ஸோ சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக நம்ம வருஷம் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா பாகங்களையும் நம்ம டெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சக்கரைன்றது ரத்தத்தில் எல்லா உறுப்புக்கும் பரவுது. ஸோ கட்டாயமாக எங்கெங்கே ரத்த ஓட்டம் இருக்கோ அது மாதிரி எல்லா உறுப்புகளும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கால் வீக்கம் வரதோ இல்லையோ அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம ரொட்டீனாகவே நான் சொன்ன யூரின் டெஸ்ட், கிரியாட்டினின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிபி ரெகுலராக செக் பண்ணணும். கால் வீக்கம் வந்தால் கட்டாயமாக யூரினில் ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கிறதுக்கு சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ யூரினில் ப்ரோட்டீன் வந்து ஆல்புமின் இருக்கா இல்லையா, அப்படி ஒருவேளை ஆல்புமின் இருந்துச்சுன்னா எத்தனை கிராம் லீக் ஆகுதுன்னு சொல்லி நம்ம டயக்னோஸ் பண்ணோம்னா அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணால் சர்க்கரை வியாதினால வர கிட்னி ப்ராப்ளமை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதோ இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதோ வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மருத்துவத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு, எல்லா சர்ஜரிஸ் எல்லாத்தையுமே நிறைய டைப்ஸ் வந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிறுநீரகவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பற்றி பேசணும். டிரான்ஸ்பிளான்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரே குரூப்பில் இருக்கிற டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குரூப் மாற்றி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து யூஸ்வலாக பிளட்டு பார்த்தீங்கன்னா OABன்னு சொல்லி 4 பிரிப்போம். ஸோ O குரூப் வந்து யாருக்குனாலும் கொடுக்கலாம். பட் ஏ வந்து ஏ குரூப் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும், பி வந்து பிக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும், ஏபி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்லேருந்து ரிசீவ் பண்ணலாம். பட் இப்போ வந்து நம்ம இருக்கிற மருந்துகள் மூலமாக ரத்த குரூப் மாற்றி நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொபாட்டிக் சர்ஜரிஸ் வந்துருக்கு. ரொபாட்டிக் சர்ஜரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நுண்துளை போட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து வெளியே உட்காந்துருப்பாங்க. அவங்க அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக சின்ன நுணுக்கமான அறுவை சிகிச்சை பண்ணுறது மூலமாக நம்ம கிட்னி டோனரை ஒரு நாள்லேயே 2 நாள் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். கிட்னி பெற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளில் கூட நம்ம டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். இப்போ நிறையா ஸ்டெம் செல் தெரப்பி அதெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பட் எதுவுமே இப்போதைக்கு நம்மளுக்கு ஹார்ட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவ அளவுக்கு சிறுநீரகம் வந்து கொடுக்கப்படலை. ஏன்னா ஹார்ட் தான் லீடிங் காஸ் ஆஃப் டெத்னால. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ரொபாட்டிக் சர்ஜரிஸ், அதுக்கப்புறம் இந்த ரத்த குரூப் மாற்றி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, இல்லை முன்னாடி வந்து 65க்கு மேலே இருக்கிற டோனர்ஸ் வந்து நம்ம கிட்னி எடுக்க மாட்டோம், இப்போ அதை எடுக்கிறோம். இப்போ மூளைசாவு ஏற்பட்ட கிட்னி டோனர்ஸ் வந்து ரொம்பவே நிறைய டோனர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக நிறைய நம்மளுக்கு கிடைச்சி நம்ம நிறைய சர்ஜரிஸ் பண்ணி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டும் நிறைய நடந்துட்டு இருக்கு. டாக்டர், சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, டயாலிசிஸ் எதுக்கு பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ட நேயர்கள் அவங்க சிறுநீரகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், உங்களோட டேக் ஹோம் மெசேஜ்? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பிபி, சுகர், ஒபிசிட்டி, இல்லை ஃபேமிலியில் யாருக்காவது கிட்னி டிசீஸ் இருந்தால் அவங்க ரெகுலராக வருஷம் இந்த 300 ரூபா இருக்கிற டெஸ்ட், யூரின் ரொட்டீன், பிபி,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியாட்டின், இது 3ம் மெயினாக ரெகுலராக செக் பண்ணி பார்த்துக்க வருஷம் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சா நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். பட் முக்கியமான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ சிகேடின்றது இப்போ ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸாக மாறிடுச்சு. கிட்னிக்கே உருத்தான ப்ராப்ளம் நிறைய இருக்குது, பட் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம சாப்பாடு தான் ரொம்ப ஃபஸ்ட்டு முக்கியமான உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ உப்பு ஆடட் சால்ட் வந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப குறைக்கணும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம மீன், கருவாடு, அப்பளம் எல்லாம் நம்ம ரொட்டீனாக போடுற சாப்பாடுலேயே உப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த நம்ம நார்மலாக நம்மளுக்கு ரெக்கமெண்டட் பார்த்திங்கன்னா 8 grams per salt, 1.5 teaspoon தான். பட் நம்ம சாப்பிட்ற வந்து 12 grams 16 gram கட்டாயமாக இருக்கும். ஸோ சாப்பிட்ற உப்பு அளவு ரொம்ப குறைச்சிக்கணும். அடுத்து சுகர், நம்ம ஆடட் சுகர் போடுறது, டீ காஃபியில் போடுற சுகர் வந்து ரொம்ப, நம்ம நார்மல் சுகர் நீங்கள் டீ கடையில் போய் கேட்டிங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா நம்ம வாயிலே வைக்க முடியாது, அவ்வளோ இனிப்பாக இருக்கும். ஸோ அந்த சுகரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஆடட் சுகரே போடாமல் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். நம்மளுக்கு இருக்கிற ஃப்ரூட்ஸில் இருக்கிற சுகர், நம்ம அரிசியில் இருக்கிற சுகர், அதுவே சாப்பிட்டாவே நம்மளுக்கு போதுமானது. நம்ம சுகர் ஆட் பண்ணுன்றது அவசியமே கிடையாது. அதே மாதிரி இந்த வெல்லம், கருப்பட்டி, ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் எல்லாமே சுகர். ஸோ ஹனி கூட அதுவும் சுகர் தான். ஸோ எந்த டிஃப்ரென்ஸுமே நம்மளுக்கு கிடையாது. அடுத்து ரெகுலர் எக்ஸசைஸ். நம்ம WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறோன்னா, நம்ம 150 minutes per week வந்து ஒரு ஏரோபிக் ஃபாஸ்ட் வாக்கிங்கோ இல்லை சைக்கிளிங் அவ்வளோ பண்ணால் போதும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. ஸோ 5 days a week, சாட்டர்டே சண்டே கூட லீவ் விட்டுறலாம். 30 minutes per day நீங்கள் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணால் போதும். அப்புறம் ப்ராசஸ் ஃபுட் டோட்டல் அவாய்ட் பண்ணணும். எப்பயாவது ஆசைக்கு மாதத்துக்கு வர சாப்பிட்றது ஓகே, பட் ரெகுலராக நம்ம பர்கர், பீட்சா, அதுக்கப்புறம் இந்த சோடாஸ் அதெல்லாம் நம்ம ரெகுலராக உட்கொள்கிறது வந்து தவிர்த்துறது வந்து பெட்டர். ஸோ எதனாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. எண்ணெய்லாம் யூஸ் பண்ணலாம், பட் எல்லாமே ஒரு லிமிட்டட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக நான் என்ன சொல்லணும்னா ஒயிட்டாக இருக்கிறது. ஸோ சுகர், சால்ட், மைதா இது எல்லாமே ஒரு லிமிட்டோட வச்சுக்கிறதாவே நம்ம மெயினாக எல்லா டிசீஸும் நம்ம அவாய்ட் பண்ணிட முடியும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஓவர் த கவுண்டர் நீங்களே போய் பெயின் கில்லர் மெடிசின்ஸ் கொடுங்க. இதெல்லாம் ரெகுலராக நம்ம பண்ணுறது ரொம்ப காமன். மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டால் பெயின் கில்லர் மெடிசன் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை வலி இருந்ததுன்னா அப்போதைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு, தொடர்ந்து வலி இருந்தால் கட்டாயமாக ஒரு டாக்டரை பார்த்து அவங்க சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது மெயின் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த கிட்னி டிசீஸ்லேருந்து கட்டாயமாக அவாய்ட் பண்ணிடலாம். சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்குன்னு எங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு ரொம்ப அற்புதமான விளக்கம் சொன்னீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.